செல்லக்கிளி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு காலையில் எங்கள் அண்ணா வந்து இந்த மீன் வாங்கி தந்தாங்க. இது 1 கிலோ மீன், ஊளா மீன் ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரின்னு நான் வாங்கி நல்லா கழுவி வச்சுட்டு இதை காய்ச்சலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க போகும்போது நான் ஏற்கனவே நண்டு வாங்க சொல்லியிருந்தேன். அவங்களும் நண்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி, இதை எதை செய்யலாம் அப்படின்னா, மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சிட்டு பொரிச்சிட்டு நம்ம வந்து இன்றைக்கி வச்சுக்கலாம், இந்த நண்டை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இதை வந்து கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு சமைக்கிறதுக்கு இந்த நண்டை என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா 2 ஸ்பூனு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு அந்த காஞ்ச உடனே நண்டை போட்டு அப்படியே நம்ம வந்து தேவையான அளவு, இது வந்து 1 கிலோ நண்டு, அந்த நண்டை ஃபுல்லாக போட்டு நான் வந்து பிரட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன்னா இந்த மாதிரி போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து அப்படி பிரட்டி நாப்பில் நல்லா பிரட்டி வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து நண்டு அப்படியே இருக்குங்க. இதை நாளைக்கு நம்ம வந்து கிரேவியாகவும் பண்ணிக்கிறலாம், குழம்பாகவும் வச்சுக்கிறலாம், இல்லைன்னா இப்படி இந்த வறுவலையே நம்ம வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிறலாம். இது ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி பண்ணினா போதும். நான் தேவையான அளவு உப்பு வேற போட்டிருக்கேன். இது வந்து 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க. பார்க்குறதுக்கே எப்படி ரொம்பவே சூப்பராக இருக்குது. கடல் உணவுகள்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ராமநாதபுரத்தில் இருக்கிறதுனால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வேற நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்றோம். இது 700 ரூபா, மீனும் 700 ரூபா, நண்டும் 700 ரூபா 1 கிலோ. இது வந்து நான் அடுத்த நாள் குழம்பா வச்சு சாப்பிட்டுட்டேங்க. நிறைய வந்துருச்சு மீன் கறி இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இந்த நண்டை வந்து அடுத்த நாள் எப்படி வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.